ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என் ஸ்டடி ஹாலிடேஸ் vlog தான். ஸ்டடி ஹாலிடேஸ் எனக்கு 9th ஜூலையோட முடிஞ்சுட்டு இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸாம் வந்து சாட்டர்டேயோட முடியுது, 27th ஜூலையோட முடியுது. ஸ்டடி ஹாலிடேஸ் நடக்கிறப்போ வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது வீடியோ போடவே முடியல. எடிட் பண்ணி போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிட்டு. இனிமேல் சாட்டர்டே ஒரு vlog வரும், பாருங்கள் மறக்காமல். குளிக்கிறதுக்கு முன்னாடியே மார்னிங்கே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறையா போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணாமல் வச்சுருந்தேன். இங்கிலீஷ்க்கு வந்து டே இல்லை. இங்கிலீஷ் வந்து நான் 7th ஜூலை ஆகிட்டு எனக்கு வந்து எக்ஸாம் 10th ஜூலை. 11th ஜூலை உடனே மேக்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து மேக்ஸுக்கு டைம் இல்லை. ஸோ நான் மேக்ஸை ஃபினிஷ் பண்ணலான்னு மேக்ஸ் எடுத்துட்டேன். மேக்ஸை வச்சு கொஞ்சம் ஃபார்முலாலாம் எழுதி வச்சுட்டேன். ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி படிக்கவே இல்லை. லாஸ்ட் 3 டேஸில் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் மேக்ஸ் வச்சுருந்தேன். மேக்ஸ் அந்த லாஸ்ட் 3 டேஸில் தான் மேக்ஸை நான் படித்தேன். ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு அடுத்த நாள் 10th ஜூலை எனக்கு இங்கிலீஷு. 9th ஜூலை வரைக்கும் நான் வந்து மத்தியானம் வரைக்கும் மேக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். இங்கிலீஷ் கொஞ்சம் தான் படித்தேன். லாங்குவேஜ் பேப்பருங்கிறதுனால கொஞ்சமாக தான் படித்தேன். அதுக்கப்புறம் எழுதிட்டேன் எப்படியோ. ஆக்சுவலாக அதனால தான் என்னவோ தெரில, ஒழுங்காகவே எழுதலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேக்ஸில் உள்ள சிலபஸ்லாம் ரெடி பண்ணிக்கிடுவோன்னு சிலபஸ்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிலபஸ்ஸு ஃபஸ்ட்டே தேடி வச்சுக்கணுன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டா. நான் மேக்ஸுக்கு நான் எடுத்தே வைக்கல. மேக்ஸ் சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணல. அந்த 3 டேஸில் படித்தது தான். மேக்ஸும் ஓரளவு தான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் வந்து சும்மா அப்படின்னு நினச்சிட்டு படிக்காமல் விட்டதுனால என்ன தெரில, ரொம்பவே மோசமாக எழுதுற மாதிரி ஃபீலிங் லைட்டாக. பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபார்முலாலாம் ரைட் பண்ணி வச்சுட்டு மேக்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத விட சம்மு செஞ்சு பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்து நிறைய வந்து படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபார்முலாஸ் தான் படிக்கணும், அப்புறம் அப்ளை பண்ணிக்கிறது நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் படிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபார்முலாவை. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டே 1 அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா பெஸ்ட் வெர்ஷன் சேலஞ்சில். ஆக்சுவலாக நான் அதில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எல்லா ரொட்டீனையும் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் அதை வீடியோ தான் போடல. ஆனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி கேட்கிங்க, அதனால சொன்னேன். அடுத்தது ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சது, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் தான் இருந்துச்சுங்கிறதுனால டப்பாவோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் வந்து மேக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸ் தான் படிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுருந்துருப்பேன். அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்துச்சு. அதை தான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. இன்னொரு vlogல நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் தான், அதுவும் தமிழ். அது வந்து ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ தான், ஆன்லைன் தான், தமிழில் தான் சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா திருப்பி மேக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸ் வந்து ஃபார்முலா வந்து படிச்சுட்டு அந்த ஃபார்முலாவை எப்படிலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா ஓகேவாக இருக்கும். சம்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 2 3 பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுவும் கேட்கல. அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். நான் சொன்னேன்ல என்னோடய டே சேலஞ்சை நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 100 days சேலஞ்சை 7th டே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த இதில் உள்ள வீடியோ தான் இது. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். அடுத்த நாள் மார்னிங் இது. ஓகே, பாய், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.